அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேத்துக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக்காக மாறி இருக்கு. என்னென்னா இங்கே ஒரு க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா இதன் போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறது க்ரே ஹேர் ஆகிடுச்சு. பிகாஸ் இது ஆர்கானிக் இதுலேயும் 15 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த அது வந்து உங்களுக்கு பிளாக்காக கொடுத்துச்சுன்னா அது 100% கெமிக்கல். இந்த சேனலில் ஒரு சூப்பரான ப்ராடக்டை பற்றி தாங்க நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். பயோடெக் ப்ராடக்டை ரொம்பவே பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா வீடியோவை இங்கேயே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளெல்லாம் வந்து பார்த்துறாதீங்க. என்ன ப்ராடக்ட் அதுன்ட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான். எல்லாருக்குமே டே டு டே வேணுங்கிற ஒரு ப்ராடக்டை பற்றி தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து இட்ஸ் அ கண்டிஷ்னர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்குது இது. பட் ஆனால் நீங்கள் நேச்சுரல்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதெல்லாம் நேச்சுரல் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆர்கானிக் இல்லை, நேச்சுரல் இல்லை, ஹெர்பல் இல்லை, எதுவுமே இல்லை. போடுறதுனா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு க்ரீம் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த இதில் நேச்சுரல் ரெசிபியில் இப்படி க்ரீம் டெவலப்பர்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பியோர் க்ரீம் கலரண்ட்டு, நோ அமோனியான்னு போட்டு இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு ஷாம்பு, சோயா ப்ரோட்டீன் ஷாம்பு. நம்ம ஷாம்பு இந்த கண்டிஷ்னரை பற்றிலாம் வேறு வீடியோஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஹர்ப் கலர் தலைக்கு அடிக்கிற இந்த டை வந்து நிஜமாகவே நேச்சுரலாக, இதனால் உங்களுக்கு எந்த பக்க விளைவும் இல்லையா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இவ்வளோ பெரிய புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட நம்மளுக்கு ஒரு ஷவர் கேப் ஃப்ரீ. ஓகேங்க, அவ்வளோதான் இதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸோட திங்ஸு. இதில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக் டீ, ஹைபிஸ்கஸ், ஷிகக்காய், கேலண்டுலா, நிலினி, டேசு, பிரிங்கராஜ், ஆர்கன் ஆயில், அவகேடோ ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 9 இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லப்போனால் டோட்டல் 100%ல் 0.05% கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இதை வந்து நேச்சுரல், ஆர்கானிக் அப்படிங்கிற வேர்டை இவங்க கொண்டு வராங்கன்ட்டு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நேச்சுரல் ஆர்கானிக்னால் ஒரு 90% இருந்தால் அதை நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்லலாம். இஃப் இட் இஸ் 70% அண்ட் அபோவ் அப்படி இருந்தால் வந்து நம்ம நேச்சுரல்னு சொல்லலாம், ஹெர்பல்னு சொல்லலாம். அது கூட வந்து இப்போல்லாம் வந்து 85% இருந்தால் தான் அதெல்லாம் ஓகேங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து 15 மினிட்ஸ் ஈஸி அப்ளிகேஷன். எந்த ஒரு ஹெர்பல் ஆர்கானிக் இதுலேயும் 15 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த அது வந்து உங்களுக்கு பிளாக்காக கொடுத்துச்சுன்னா அது 100% கெமிக்கல். கண்ணை மூடிட்டு நீங்கள் கெமிக்கல்னு சொல்லலாம். ரெண்டாவது அதாவது 15 மினிட்ஸ்லலாம் உங்களுக்கு ஹெர்பலோ நேச்சுரல் ரெசிபிலையோ கண்டிப்பாக உங்களுக்கு பிளாக் ஆகவே ஆகாது. சொல்லப்போனால் நேச்சுரலாக பிளாக்கே ஆகாது. அந்த 2 days ஸ்டெப்ஸை சொல்லி அவரே அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணால் பிளாக் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து 60% ஆஃப் தமுக்கு தான் பிளாக் ஆகுது, மற்றவங்களுக்கு ஆகலை. இதுதான் இப்போதைக்கு நேச்சுரல். ஓகே, மொத்தமாக அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கே தெரியுது. அதுக்குள்ளேயே க்ளவுஸும் இருக்கும் போல் இருக்குது. ஓகே, ஃபார் சென்சிட்டிவ் 48 hours பிஃபோர் அப்ளிகேஷனுக்கு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வா இருக்குது, வாட்டர் இருக்குது. ஓகே, அக்வா வாட்டர் இஸ் அக்செப்டட் இருக்கும். எத்தினோலாமைன், மினரல் ஆயில், செத்தில் ஆல்கஹால் வந்து நான் அது ஓகே அது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் நான் சொல்லிக்குவேன். ஹெக்ஸாடிகில் ஆல்கஹால், 1 to 2 ப்ரோபனேடியால், பிபிடி இதில் இருக்குங்க. பிபிடிங்கிறதே நம்ம ஹேருக்கு போடவே கூடாது. அது அவ்வளோ பெரிய ஒரு கெமிக்கல். எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது வந்து பிபிடிங்கிறது வந்து கொஞ்சம் இதில் இருந்தாலே அது விஷத்துக்கு சமமானது. இவங்க எப்படி பிபிடியெல்லாம் போட்டுட்டு இதை வந்து நேச்சுரல் ஹெர்பல்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. பர்ஃப்யூம் இருக்குது, டைஸ் இருக்குது, சோடியம் சல்ஃபேட் இருக்குது, இடிடிஏ இருக்குது. இடிடிஏ எதுக்கு? கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக போடுறாங்க. க்ரீம் டெவலப்பரில் இன்னும் ஹைட்ரோஜன் பெராக்சைடு இருக்குது, டைமெத்தகானு, ஹைட்ரோஜன் ஃபாஸ்ஃபேட். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும். இதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல.
பிபிடி ஃபார்ம் ஆகும். டெவலப்பர் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது பிபிடி ஃபார்ம் ஆகும். பிபிடி ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு பிபிடினா என்னங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஏன் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பிபிடினால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா நிறைய ஃபேஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குங்க இந்த பிபிடினால். பிபிடி நம்ம ஹேரில் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நிறைய பேத்துக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும். ஸ்கின் இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு 1 டைம் ஆர் 2 டைம்ஸ்லலாம் தெரியாது. ஸ்கின் இரிட்டேஷன் ஒரு மாதிரி இச்சினஸ் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிபிடி நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிளாக் கலர் ஹேருக்கு மட்டும் வராதுங்க, அப்படி ஸ்லோவாக சைடில் இறங்கி நம்ம ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அது கவர் ஆகி ஃபேஸை ஃபுல்லாக பிளாக்காக மாற்றிடும். இது வந்து நிறையா பேத்துக்கு அலர்ஜிக் இந்த மாதிரி பிபிடி யூஸ் பண்ணதுனால நிறையா பேத்துக்கு இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நிறைய பேத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வேறு மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேத்துக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக்காக மாறி இருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த பிபிடிங்கிறது நிறைய பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு 15 மினிட்ஸில் 1 ஹவரில் இம்மீடியட்டாக பிளாக் ஹேர் கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க. அதில் கண்டிப்பாக பிபிடி இருக்குது. பிபிடி கண்டிப்பாக இருக்குது. பிபிடினால் உங்களுக்கு என்னென்னா உங்கள் ஃபேஸ் கண்டிப்பாக பிளாக் ஆகிடும். இன்றைக்கி ஆகலை, நாளைக்கு ஆகலை, 1 வருஷம் ஆகலை, 2 வருஷம் ஆகலை, 10 வருஷம் போடுங்க, 11வது வருஷம் உங்கள் ஃபேஸ் பிளாக் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப ஏஜாக இருக்காது. அப்புறம் அந்த பிளாக் ஃபேஸோடய நீங்கள் மற்ற ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வாழணும். அதனால் நீங்கள் இந்த ஹேர் டை வாங்கும்போது 1 தடவைக்கு 2 தடவை யோசித்து வாங்கினா உங்களுக்கு நல்லது, உங்கள் ஃபேஸுக்கு நல்லது, உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே, இப்போ சொல்லுங்கள், இது வந்து நேச்சுரலாக? இது நானும் இது நேச்சுரல்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ட்ரை பண்ணி திருப்பிலாம் நான் இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஏற்கனவே ஒரு 4 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஹேர் போன போக்கை பார்த்துட்டே நான் இதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டேன். இது உங்களுக்காக உள்ளது தான். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பவுல் எடுத்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலர் கிடைக்கும். கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணும், ஏன்னா கையில் அவ்வளோ கறி பிடிக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள் தலையில் எப்படி பிடிக்குங்கிறத. ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடணும். இந்த சோயா ப்ரோட்டீன் ஷாம்புவும் கண்டிஷ்னரும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு வாஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹேர் கலர் வந்துடும். ஹேர் கலர் வந்துச்சுங்க, நல்ல பிளாக் கலராக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு 2 வாஷஸ்க்கு தான் இந்த பிளாக் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாஷுக்கு தான் இந்த பிளாக் கலர் இருக்கும். அடுத்த வாஷ்லேருந்து டிமினிஷ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 வாஷஸ் கூட வரல. திருப்பி க்ரே ஹேர்ஸ் நம்மளுக்கு திருப்பி தெரிய ஆரம்பிக்கும். க்ரே ஹேர்ஸ் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. இப்போ என்னென்னா நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இங்கே ஒரு க்ரே ஹேர் இருந்துச்சுன்னா இது போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறது க்ரே ஹேர் ஆகிடுச்சு. பிகாஸ் இது நம்ம பிபிடி கெமிக்கல் போடும்போது வந்து நம்மளோட நேச்சுரலாக இருக்கிற அந்த பிளாக் கலர் ஹேரையும் பிக்மெண்ட் மாற்றி க்ரேயாக கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனால் 10 க்ரே ஹேர் இருக்கிற இடத்துல எனக்கு 30 க்ரே ஹேர் வந்துருச்சு. இதைத்தான் நான் நல்லா அப்சர்வ் பண்ணது. இதை நான் உங்களுக்கும் நான் சொல்லிடுறேன். இதை நேச்சுரல்னு ஃபஸ்ட்டு நம்புறதே தப்பு. ஏன்னா 0.05% கூட இதில் வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இதில் அவ்வளவும் பிபிடி இருந்தாலே, இப்போ ஒரு பாலில் ஒரு துளி விஷம் வந்தாலே அந்த பாலும் விஷம்தான். இது இப்படி பிபிடிங்கிற ஒரு விஷத்தை இதில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? இது எப்படி இவங்க நேச்சுரல் கெமிக்கல் ஃப்ரீ அப்படி இப்படின்ட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் என்னை கேட்டிங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். டெஸ்ட் பண்ணி 4 டைம்ஸ் பார்த்ததில் எனக்கு இருக்கிற ஒயிட் க்ரே ஹேர்ஸும் போகாமல் அதோட மற்ற ஹேர்ஸும் க்ரே ஆயினது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதோட இது வந்து 26 வாஷஸ்லாம் வரல, 4 வாஷஸ் தான் வந்துச்சு. 4 வாஷஸில் வந்து ஃபுல் க்ரே ஹேர் திருப்பி வந்துடுது. அதோட எக்ஸ்ட்ரா நிறையா க்ரே ஹேரும் பார்க்கலாம். நம்ம வேறு வழி இல்லாமல் மாதம் இதை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பிபிடியே உங்கள் தலையில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதனால நம்மளுக்கு வரக்கூடிய டிசீசஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பயோடெக் ஹெர்ப் கலர் நீங்கள் வாங்கணுமா வேண்டாமாங்கிறத அது உங்கள் முடிவு தான். இது வந்து என்னோட பர்செப்ஷன் வியூவிலேருந்து தான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் யாரும் யூஸ் பண்ணுறவங்களும் சண்டைக்கு வர வேண்டாம். பிகாஸ் இது நான் யூஸ் பண்ணி எனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ, நான் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இது உண்மையிலே இது ஹெர்பலாக நேச்சுரலாங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னோட சேனலோட மெயின் இதுவாக நான் வச்சுருக்கேன். ஸோ நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், வாங்குறது வாங்காதது தான். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.